ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ என்னன்னா, அது நிறைய பேத்துக்கு வந்துட்டு குழந்தை ரொம்ப கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து குழந்தை கர்ப்பமாக இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க மாசமாக இருக்கையில் எவ்வளோ கவனமாக இருக்கணுங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. நாம் வீடியோக்குள்ளே வந்துடலாம். அது என்ன ஒரு விஷயம்னா, கர்ப்பமாக இருக்க பெண்கள் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முடிஞ்சிருக்கும். அப்போ ஒரு சில பெண்கள் லேட்டாக கல்யாணம் பண்ணுவாங்க. அதாவது ஒரு 30 வயசு கல்யாணம் பண்ணுறது ஒரு 25 வயசில் பண்ணுவாங்க. 25 வயசுலங்கிறப்ப ஒரு 5 வருஷம் 6 வருஷம், ஒரு சிலருக்கு 10 வருஷம் கூட ஆகும். அப்படி இருக்கிறப்ப அவங்க மாசமாக இருக்கப்ப எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 30 வயசு 35 வயசு இருக்கும். அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தைய ஈண்டெடுத்து அதை வளர்க்கக்கூடிய டைமில் அவங்க மாசமாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க கர்ப்பமாக ஆனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுங்கிறத பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன். அதாவது 20லேருந்து ஒரு 25 வயசுக்குள்ளே பெண்கள் ஒரு குழந்தைய ஈண்டெடுக்கக்கூடிய வயசு. அதை தாண்டிருச்சுன்னா குழந்தை நீங்கள் கர்ப்பமாக இருந்தீங்கன்னா குழந்தை ரொம்ப வீக்காக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இப்போ கர்ப்பமாக இருக்கப்போ உங்களுக்கு ஒரு 35 வயசு இல்லை 36 வயசில் நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறப்ப ரொம்ப கவனமாக நீங்கள் உங்கள் குழந்தைய பாதுகாக்கணும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த குறிப்பிட்ட வயசுக்குள்ளே தான் நம்ம உடம்புல இருக்க நோயை தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். அந்த வயசை தாண்டிடுச்சுன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ எலும்பெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக உங்கள் குழந்தைய கவனிச்சுக்கணும். நல்ல சத்தான பொருள் சாப்பிடணும், சத்தான சத்து மாத்திரையை சாப்பிடணும். அடுத்து சத்தான சத்து மாவுலாம் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக எந்த அளவுக்கு நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறப்ப எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குழந்தை நல்லா ஹெல்த்தாக இருக்கும். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு தான் உங்கள் உடம்புல சக்தி இருக்கும். அந்த வயசை தாண்டிடுச்சுன்னா ஒரு குழந்தைய பெற்றெடுக்கக்கூடிய தன்மை உங்கள் உடம்புல இல்லாமல் போயிடும். அப்போ நீங்கள் அதையும் தாண்டி நீங்கள் கர்ப்பமானீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைய நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். கரெக்டாக மாதம் செக்கப்புக்கு போகணும். அடுத்தது உடம்புல ரத்தம்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அதை அதிகமாக்குற அளவுக்கு பார்த்துக்கணும். அடுத்தது உங்களுக்கு ப்ரெஷர் சுகர், அதாவது 30-35 வயசு தாண்டிருச்சுனாவே இல்லாதவங்களுக்கு கூட ப்ரெஷர் சுகர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அதெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் இருந்துச்சுன்னா காரம், உப்பு, இந்த புளிப்பு இதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ப்ரெஷர் இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தைக்கு ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து. அடுத்தது பிரசவ டயத்தில் உங்கள் உயிரை கூட இழக்கக்கூடிய நிலமை வரும். அப்படி இருக்கப்ப எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தான குழந்தைய உங்களால் பெற்றெடுக்க முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டும் நிறைய பேர்த்துக்கு இப்போ சுகர் ப்ரெஷர் இல்லாதவங்க யாருமே இல்லை. சுகர், ப்ரெஷரு, தைராய்டு, அடுத்தது டிபி. நிறைய பேர்த்துக்கு கர்ப்பமாக இருக்க பெண்களுக்கு நிறைய பேர்த்துக்கு டிபி எல்லாம் இருக்குது. டிபி மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த டிபி இருக்க கர்ப்பமாக இருக்க பெண்கள்
ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி ரொம்ப கவனமாக இருந்து உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் நல்ல ஒரு ஹெல்த்தான குழந்தைய நீங்கள் வந்து ஈண்டெடுக்க முடியும். இந்த டிபி உள்ள பெண்கள்லாம் வந்துட்டு ஏன்னா சளி பிரச்சனைனால வந்துட்டு நிறைய மூச்சு வாங்குவாங்க, ரொம்ப மூச்சு திணறலாம் வரும். அப்படி இருக்க பெண்கள் வந்துட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட பேசிட்டு எந்த மாத்திரை சாப்பிடணும் எந்த மாத்திரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு முக்கியமாக டாக்டரை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும். இந்த டிபி இருக்க பெண்கள் வந்துட்டு டாக்டரை வந்துட்டு மாதம் உங்களுக்கு டிபி இருந்துச்சுன்னா அதையும் மாதம் செக் பண்ணணும். உங்களுக்கு டிபி இருந்துச்சுன்னா இருக்கிறப்ப வந்துட்டு எந்த மாத்திரை போடணும் எந்த மாத்திரை போடக்கூடாதுன்னு முதல்ல நீங்கள் செக் பண்ணுற மருத்துவரை அடிக்கடி கேட்டுட்டு தான் நீங்கள் மாத்திரை மருந்து எடுத்துக்கணும். சரிங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு வந்துட்டு மாத்திரையெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இதை முதல்ல நல்லா கவனிச்சுக்கணும். அதே மாதிரி ப்ரெஷர் உள்ளவங்களும் அதே மாதிரி தான், சுகர் உள்ளவங்களும் அதே மாதிரி தான். இந்த மாத்திரை மருந்து வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சாப்பிடக்கூடாது. முதல்ல நீங்கள் டெஸ்ட்டு பண்ணுற டாக்டரை வந்துட்டு கேட்டுட்டு அவங்க சாப்பிடலான்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் மாத்திரை எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு ஏதோ அவங்களும் கொடுக்குறாங்க நம்மளும் இந்த மாத்திரையும் சாப்பிடுவோம் அந்த மாத்திரையும் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து உங்கள் குழந்தைய பாதிக்கும். இதை முதல்ல கர்ப்பமாக இருக்க பெண்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நிறைய நம்ம இப்போ டிவியில் நியூஸ்லலாம் நம்ம பார்க்குறோம். ஒரு இடத்துல பிரசவத்துக்கு போகிறவங்க போயிட்டு திரும்ப